மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமக்கு எல்லாமே தெரியும், டைரக்டர் யார்னா திரைப்பட இயக்குனர் KS ரவிக்குமார் தெரியும். ஆனால் நமது இன்றைய சிறப்பு விருந்தாளர் திரு KS சுபித் அவர்கள் கழிவாகும் பொருட்களிலிருந்து விளையாட்டுப் பொருட்கள் செய்தல் பயிற்சி நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள KS சுபித் அவர்கள் கோட்டயத்தில் உள்ள ராஜீவ்காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சிவில் இன்ஜினியரிங் பிடெக் மற்றும் டெல்லி IITயில் தொழில்துறை மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பில் முதுகலை பட்டம் பெற்றவர். சாதாரணமாக குப்பையில் போடும் எளிய பொருட்களால் பொம்மைகளை உருவாக்கி தனது இதயத்தை பின்பற்ற முடிவு செய்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு மும்பையில் ஒரு லாபகரமான வேலையை விட்டு வெளியேறிய பிறகு திருச்சூரில் வசிக்கும் திரு சுபித் தனக்கு திருப்தியையும் நோக்க உணர்வையும் அளிக்கும் வித்தியாசமாக ஏதாவது செய்ய முடிவு செய்தார். பல்வேறு விருப்பங்களை கருத்தில் கொண்டு சோர்வடைந்த பிறகு சாதாரண பொருட்களிலிருந்து பொம்மைகளை தயாரிப்பதில் முன்னோடியான அரவிந்த் குப்தா அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் பொம்மை தயாரிப்பில் பயிற்சி பெற முடிவு செய்தார். 2011ஆம் ஆண்டு பொம்மை கண்டுபிடிப்பாளரான பத்மஸ்ரீ அரவிந்த் குப்தாவை சந்தித்த போது தனது வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டதாக தெரிவிக்கின்றார் திரு KS சுபித் அவர்கள். குப்தாவின் பொம்மைகள் செய்யும் குறும்படங்களில் ஒன்றை மலையாளத்தில் மொழிபெயர்க்க அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டில் சுபித் அஹிம்சை பொம்மைகள் என்ற இயக்கத்தை தொடங்கினார். இது மாணவர்கள் பள்ளியில் படிக்கும் முறையை மாற்றுவதை நோக்கமாக கொண்டது. இந்தியா முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் கழிவுப் பொருட்களில் இருந்து பொம்மைகளை எவ்வாறு தயாரிப்பது என்பது குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகின்ற வருகின்றார். திரு சுபித் அவர்கள் 600க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார்கள். அவர்களை கலைஞர் நூலகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. அடுத்ததாக கழிவாகும் பொருட்களிலிருந்து விளையாட்டுப் பொருட்களை செய்தல் பயிற்சியை நடத்தி வைக்குமாறு திருமிகு KS சுபித் சார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சரி, என் பேர் சுபித். ஐ ஆம் கமிங் ஃப்ரம் கேரளா. எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, ஆனால் கொஞ்சம் தெரியும். சரி, நீங்களும் உட்காரலாம், அந்த சேரில் உட்காரலாமே. பி கம்ஃபர்டபுள். நீங்களும் கம்ஃபர்டபுளாக உட்காருங்க, எங்கேயாவது உட்காருங்க. சரி சரி, எதெல்லாமோ பொருள் இருக்குது. இப்போது டேக் யூ சீட். நோ, யாருக்காவது சேரில் உட்கார்ந்துனா உட்காரலாம். சரி, என்னெல்லாம் இருக்குது இங்கே என்னெல்லாம் இருக்குது? இந்த ஹாலில் என்னெல்லாம் இருக்குது? இல்லை, நீங்கள் சொல்லக்கூடாது. அவர்கிட்ட கேள்வி அவர்கிட்ட தானே. வேற என்னெல்லாம் இருக்கு? என்னெல்லாம் இருக்கு? என்னெல்லாம் இருக்கு? பலூனோ? இங்கே மனிதர் இருக்கிறதோ? குழந்தைகள் இருக்கு இல்லையோ? இல்லை, குழந்தைகள் இருக்கு. பக்கமே ஒரு யாரும் இருக்கு இல்லையோ? பார்க்கலையோ? அவர் பார்க்கலையோ? சரி, உங்களுக்கு இவர் தெரியுமோ? தெரியாது. ஓகே, உங்களுக்கு இவர் தெரியுமோ? தெரியாது. ஓகே, இவர் தெரியுமோ? தெரியாது. ஓகே, ஸோ நான் கேரளாவில் சுபித் KS இந்த மாதிரி எல்லாம் பொருள் பண்ணுற ஒரு ஆள். ஓகே, ஆனால் உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் தெரியுமே. ஓகே, ஏதோ தெரியுமே. என்னென்ன தெரியும் உங்களுக்கு? கார் செய்ய தெரியுமோ? பின்ன வேறெல்லாம் தெரியும். அவருக்கு என்னெல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட கேட்கணும். ஓகே, எங்கிட்ட மட்டும் இல்லை பொருள். எங்கிட்ட இருக்கு ஒரு 10 பொருள் இருக்குன்னு நினச்சிருங்க. ஆனால் ஓரோ மனிதருக்கும் நிறைய அறிவு இருக்குது. சரி, அது கேட்டுதான் தெரியும், கேட்டலன்னு தெரியாது. நான் எல்லாமே தெரிஞ்சவர் அல்ல. ஓகே, நான் இது மட்டும் சொல்லிக் கொடுக்க வந்தேன் கி our own brain, use our own brain, our own hands. ஓகே, எல்லாமே தெரிஞ்சவர் இல்லை அப்படி நினச்சிடாதுங்க. ஓகே, சரி,
இந்த பக்கம் யார், அவர் என்ன பண்ணுறது, அவருக்கு என்னெல்லாம் தெரியும், என்னெல்லாம் தெரியல, அப்படியெல்லாம் நீங்களே இன் பிட்வீன் யூ கேன் ஆல்சோ ஹெல்ப் தம். ஓகே. அப்படித்தான். இதை விட இந்த பொருளெல்லாம் இருக்குது, ஆனால் பொருளை விட நீங்கள் தமிழ் பார்க்கணும். சரி, மனிதரை தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, பொருளெல்லாம் இருக்குது, பொருள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் மனிதரை தெரிஞ்சிருக்கணும். சரி, என்ன பேர்? நகுல் ஸ்ரீதர். ஓகே, நகுல் இருக்குது, நிறைய என்ன பேர்? ஜெயதர்ஷினி இருக்குது, நகுல் இருக்குது, எல்லாமே நிறைய பேர் இருக்குது. சரி, உங்களுக்கு என்ன பேர்? என்ன பேர்? சரி, பேரெல்லாம் கேளுங்க. ஓகே, அவருக்கு எல்லாம் என்னெல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டூ தட். ஓகே. செகண்ட் வந்து பொருள் எல்லாம் இருக்குது. சரி, பொருளால் நிறைய விளையாட்டு பொருள் பண்ணலாம். ஒரு பொருள் இருக்குது, அதனால விளையாட்டு பொருள் பண்ணலாம். அது ஆனால் ஒரு மஸ்ட் இல்லை. விளையாட்டு பொருள் பிடிக்குமா உங்களுக்கு? என்னெல்லாம் விளையாட்டு பொருள் பிடிக்கும்? பெரிய காரா சின்ன காரா? பெரிய கார் பிடிக்காதா? பிடிக்காது? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? விளையாட்டு பொருள் பிடிக்குமோ, அதோ பெரிய கார் பிடிக்குமோ? என்ன பிடிக்கும் வாழ்க்கையில்? என்னெல்லாம் பிடிக்கும்? இந்த கிளாஸ் விட்டுருங்க. வாழ்க்கையில் என்னெல்லாம் பிடிக்கும்? என்னது? நல்லா படிக்கணும் பிடிக்கும். ஓகே, வேறு? படித்து என்ன ஆக போகிறேன்? என்ன ஆகுதுக்கு உங்களுக்கு? லாயரோ? ஓ, சரி. ஓகே. என்ன பேர்? என்னெல்லாம் பிடிக்கும்? சரி, விளையாட பிடிக்காதோ? ஓஹோ. என்ன பேர்? செல்வா பாண்டிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? நல்ல சாப்பாடு பிடிக்குமோ, நல்ல விளையாட பிடிக்குமோ, நல்ல படிக்க பிடிக்குமோ? என்ன பிடிக்கும்? படிக்க பிடிக்கும். என்ன படிக்க நல்லா பிடிக்கும்? கணக்கு பிடிக்குமோ? தமிழோ? சரி, அப்படியே வச்சுருங்க. நிறைய பொருள் இருக்குது. பொருளால் என்ன பண்ண தெரியும் உங்களுக்கு? தெரியும். ஜஸ்ட் ஆஸ்கிங். நிறைய பொருள் இருக்குது. பேப்பர் இருக்குது, என்னெல்லாம் இருக்குது? இது என்னது? ஓகே, இது வந்து பேப்பர், தெரியுமில்ல? இது வந்து பேப்பர். இது அட்டை. இது பேப்பர் தானே ஆக்சுவலி. ஓகே, சரி. அந்த மாதிரி நிறைய பொருளால் பண்ணிய கொஞ்சம் டாய்ஸ் என்கிட்ட இருக்குது. ஜஸ்ட் ஐ ஷோ யூ. இது வந்து பேப்பரால் பண்ணியது. பேப்பர் கொஞ்சம் திக்கான பேப்பர் இது. ஓகே, பேப்பரால் நூல் ஊசியால் பண்ணியது. சரி, இது ஒரு வடி உள்ள வச்சிருக்கு, அதில் ட்விஸ்ட் பண்ணும்போது டான்ஸ் பண்ணுறது. சரி, கை அப்படி வச்சிருக்கு. பார்க்கணுமோ? பாருங்க. அப்படின்னு யாருக்கு பார்க்கணும்? அந்த மாதிரி நிறைய பொருள் பண்ணியிருக்கு. ஓகே, ஒரு 10 மினிட்டு உங்களுக்கு அது காட்டலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பொருள் பண்ணாமல் கூட இருக்கலாம். எது விளையாட கூட. ஓகே, இதெல்லாம் எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் பொருள் யாருக்காவது பொருள் இல்லைனால் எங்கிட்ட கொஞ்சம் பொருள் இருக்குது, இல்லைன்னா ஷேர் பண்ணலாம். யாருக்கிட்ட பொருள் இருக்குது அது ஷேர் பண்ணலாம். சரி, இது கேட்காதோ? கேட்குதோ? இப்போ உங்களுக்கு கேட்குதோ? இல்லை, ஹலோ. சரி, கேட்குதோ? கம்மி கேட்குதோ, நல்லா கேட்குதோ? கேட்குது இல்லை? சப்தமாக பேசணும். இப்போ கேட்குதோ? இல்லை, கேட்காதோ? காதுக்கு என்ன வச்சு? உங்களுக்கெல்லாம் கேட்குது. கொஞ்சம் அமைதி இருந்தால் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகே,
சரி, அது அது ஒரு பொருள். இப்போ பார்க்க முடியுமே, பாருங்க. சரி, இது என்னது? ஒரு மினிட், வெயிட்டியா, எல்லாருக்கும் காட்டுறதுக்கு. ஓகே, பார்க்க முடியுமே. ஓகே, கேட்க முடியலன்னா பார்க்க முடியும். எனிவே, இது என்னது? இதுக்குள்ள என்னது தெரியும்ல? பாருங்க. ஸ்ட்ரோ கட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி ஒரு கம்பி எப்படியே மடிச்சுட்டு ஸ்ட்ரோ கட் பண்ணிட்டு இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் ஐ வில் ஜஸ்ட் ஷோ எவ்ரி திங். ஒரு 10 மினிட் அவ்வளோதான். இந்த மாதிரி அமைதியாக இருக்க ஒரு 10 மினிட் தான் போதும். ஓகே, அதுக்கப்புறம் உங்கள் வாய்ஸ் என்னை விட நல்லா பேசலாம், எது வேணால் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இப்போ வந்து எங்கிட்ட ஒரு ரோல் இருக்குது, அதனால சொல்லி கொடுக்குறது அவ்வளோதான். ஓகே, இது என்ன தெரியுமோ? ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கு. அது வச்சிடலாம், அங்கே பாஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒரு மேஜிக் ஸ்டிக்கு. சரி, ஆக்சுவலி இது வந்து இப்படி ஆகிடும். ஒரு எழுத்தெல்லாம் இருக்கு, இப்போ ஒரு இப்படி இருக்கு. ஓகே, இப்படி வீசலாம். சரி, பண்ணலாம். இதுக்காக அந்த கட்டியான அட்டை அதெல்லாம் எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, அதை எப்படி பண்ண பார்க்கலாம், அப்படியே அப்புறம் பார்க்கலாம். சரி, இது தெரியுமில்ல? இது என்னது? ஏனா இது மூடி மேலே ஓட்டை வச்சிருக்கு. ஓகே, ஒரு மூடி மேலே ஓட்டை வச்சிருக்கு. பென், இது பென் தானே? பேனா. இது இப்படி வைக்கிறதுக்கு அந்த ஓட்டை வச்சிருக்கு. இது இப்படி கூட வச்சிருக்கு. இப்படி வச்சிருக்கு. சரி, தெரியுமில்ல? இது யாரு? என்னோட ஃப்ரெண்டு. இவர் என்னோட ஃப்ரெண்டு. இது கை கட் பண்ணல் கை கை வலிக்கும். ஓகே, அப்படி பண்ணக்கூடாது. ஆனால் அப்புறம் பண்ணக்கூடாது. இது கட் பண்ணதுக்கு தான். ஓகே, இப்படி கட் பண்ணியிருக்கு ஒரு பலூன். இல்லைன்னா கிழிஞ்சு போன ஒரு பலூன் எடுத்துருங்க. இது மேலே வச்சால் ஒரு பொருளாய் மாறிடும். இது இப்போ இது என்னது? இது என்னது? மூடி பென், ஒரு சம்திங். அது இது மேலே வச்சால் ஒரு புதுசாக ஒரு பொருளாய் மாறிடும். இது ஓகே. சின்ன வாய்ஸ் இருக்கு. ஓகே, இதை விட நல்ல வாய்ஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். 1 மினிட். பென் எங்கிட்ட இருக்கு, யாருக்காவது தேவையான எடுத்துடலாம். இது மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு பென் தேவை. இது எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு குழல் தேவை. அந்த குழல் இங்கே வச்சிடணும். ஓகே, ஓ எனிவே விசில் சவுண்ட் கம்மியாக இருக்குது. எனிவேஸ் ஓகே, இதில் என்னெல்லாம் இருக்குது? இது குழல் இருக்குது, ஒரு குழல் இருக்குது, ஒரு மூடி இருக்குது, ஒரு பலூன் இருக்குது. இது எப்படி பண்ணணும் அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் அப்படி பண்ண முடியும். அவ்வளோதான். ஞாபகம் வச்சுருங்க. சரி, எங்கிட்ட கொஞ்சம் கேப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பலூன்ஸ் இருக்குது, அதை எடுக்கலாம். சரி, ஆனால் ஒரு கேப்பும் ஒரு பலூனும் மட்டும் இருந்தால் கூட இப்படி ஒரு விசில் பண்ணலாம்.
பலூன் இப்படி எடுத்துட்டு ஓகே இப்படி வச்சிருக்கு. இது என்னது? முடி மேல பலூன் போட்டிருக்கு. அப்போ என்னது? இது இப்படி பண்ண முடியுமே, சவுண்ட் வரும். ஓகே இப்படி கூட பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரு ஒரு என்ன ഞാൻ என்ன பண்ணியது ഇല്ല, ഞാനൊരു അപ്ലൈഡ് ഫോഴ്സ് ഓഫ് വിൻഡ്, കാറ്റ് ഊതിയത്. ഓക്കെ അപ്പോൾ ഊതുമ്പോൾ அது வைப்ரேட் பண்ணுறது. அது வைப்ரேட் அது என்ன பண்ணுது? அது பண்ணுது. அது வைப்ரேட் பண்ணும்போது தான் சவுண்ட் வரும். ஓகே முன்னாடி கூட அதுதான் சம்பவிச்சது, சவுண்ட் வந்தது. ஓகே இது அது இங்கே பாருங்க, இது அப்புறம் பாருங்க என்ன சவுண்ட் ஆகிடும், ஃபுல்லாக சவுண்ட் ஆகிடும். இது என்ன தெரியுமோ? என்னது? இது இப்படி கண்டினியூஸாக போயிடும். ஓகே ஒரு A4 பேப்பர்னாலே பண்ண முடியும். யூ கேன் சி அது வந்து சின்ன குழந்தைகள் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பெரிய குழந்தைகள் யூ கேன் டூ. ஒரு என்னது பாம்பு போல இருக்கு, ஸ்டோவில் பண்ணிய ஒரு பாம்பு. ஓகே ஸ்டோ இருக்கு, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நீங்களே பாருங்க. அவர்கிட்ட கொடுங்க. சிடிஸ் இருக்கு. ஓகே சிடியில் கலர்லாம் பண்ணியிருக்கு. எதுக்காக கலர் பண்ணியிருக்கு இப்படியெல்லாம்? அங்கே இது எதுக்கு பண்ணியிருக்கு தெரியுமோ? தெரியாது. இது இப்படி பண்ணியாலே இப்படி சுற்றினால ஒரு இல்யூஷன் மாதிரி இருக்கும். சரி இல்யூஷன் மாதிரி கண்ணுக்குள்ள, இல்லைன்னா அது வேற டிசைன். ஓகே வேற டிசைன் எது வேணால் டிசைன் பண்ணலாம். சிடி கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காது இல்லை. இங்கே இருக்குது, கொஞ்சம் சிடி இருக்குது, உங்களுக்கு எடுக்கலாம். சரி ஆனால் இப்படி சுற்றுறதை விட பெட்டராக சுற்றுறதுக்கு எங்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா டூல் இருக்குது. ഇതൊരു ഫ്രണ്ട് ഇതൊരു ഫ്രണ്ട്. இந்த ஃப்ரெண்டோட ப்ராப்பர்ட்டி ஒரு குணம் இருக்குது. இதுக்கு ஒரு குணம் இருக்குது, இதுக்கு ஒரு குணம் இருக்குது. இதுக்கு என்ன குணம் இருக்குது? இது உள்ள வாய்க்குள்ளே இடக்கூடாது. சரி அந்த குணம் கிடைச்சா செத்து போயிடும். சரி அந்த குணம் யூஸ் பண்ணாத. ஓகே வேறு குணம் இருக்குது, விளையாடலாம். சரி மண்டை போட்டால் மண்டை வலிக்கும், மண்டை அப்படி கூடாது. சரி ஆனால் இது இப்படி வச்சினால் ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கும், ஒரு தேர்ட் ஃப்ரெண்டு கிடைக்கும். இப்படி சுற்றலாம். இதுக்கு மேலே வச்சால் இப்படி சுற்றலாம். அது அவருக்கு நீங்கள் அது இருக்கு. சரி அது அங்கே சுற்றி பாருங்க. ஓகே அங்கே கொடுக்கலாம். சி அதை சுற்றி பார்த்து பின்னாடி கொடுங்க. இது தனித்தனி இல்லை பார்க்குறதுக்கு. ஓகே பார்க்கணும். 115 இருக்குல்ல. சரி சரி சரி. சரி இது இப்படி ஓகே சரி இது விட்டுருங்க. இது என்னது? ரெண்டு சைடு இருக்கு. இதை எப்படி ஓப்பன் பண்ண முடியும்? இப்படி ஓப்பன் பண்ண முடியும்.
சேம் திங் இங்கே இருக்குது. இது இப்படி ஓப்பன் பண்ண முடியும். இது டோர் ஓப்பன் பண்ணி உங்களே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்களே பண்ண முடியும், ஆனால் வெயிட் ட்ரைஸ் இப்படி ஓப்பன் பண்ணு. எஸ்சி ഇതൊരു ക്യാപ്പ് ഇരിക്കട്ടെ. ഓക്കെ, ജസ്റ്റ് ടേക്ക് 2 CDs. ഒരു குழல் இருக்கு. குழல் மேலே இது வச்சிருக்கு. இது என்னது? சரி, இது என்னது? இது இப்படி பண்ண. ஓகே, பண்ணதுக்கு அப்புறம் யா டோன்ட் த்ரோ, ஜஸ்ட் கிவ் ஏ. கீழே போய் மேலே வரும், கீழே போயிட்டு மேலே வரும், கீழே போயிட்டு மேலே வரும். யூ வாண்ட் சி? அவர்கிட்ட எடுத்துருங்க. ஓகே, சரி. ഫ്രണ്ട് சரி. பெரிய சவுண்ட் இருக்கு. இதுக்குள்ள மைக் இல்லாம பேசும். ஒரு டப்பா இருக்கு, ஓட்டை இருக்கு, ஒரு ஓட்டை இருக்கு, பெரிய ஓட்டை இருக்கு, ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அந்த சின்னது இல்லையோ அதை விட பெருசு இது. சரி, பாருங்க, சைடில் ஒரு ஓட்டை இருக்கு, அதில் ஊதலாம். ஆனால் அவர் என்ன சொன்னீங்கனால டைம் இருக்கு உங்களுக்கு பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பாருங்க. ஆனால் உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண வேணும், அந்த சிடி மேலே. ஒரு மினிட், ஐ வில் டெல் யூ ஒன் திங். சின்ன குழந்தைகள் என்ன பண்ண போகிறேன், அந்த சிடி மேலே கலர் பண்ணி திரிக்கலாமா? சிடி இருக்கு, சரி. உங்களை யோசிச்சுருங்க, எது வேணால் பண்ணலாம். சிடி இருக்கு, அது மேலே அந்த வெயிட் பண்ண. கொடுத்துடலாம், இது கூட கொடுத்துடலாம். அவர்கிட்ட கொடுங்க, அது எல்லாருக்கும் வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஐ திங்க் இட்ஸ் எனஃப். சரி சரி, கொடுத்துடலாம். ஓ, அந்த விசரி பண்ணியது இப்படி ஒரு குழல் பண்ணியது ஃபஸ்ட்டு. ஓகே, ஒரு பேப்பர் சுருட்டி ஒட்டியது, ஒரு குழல், ஒரு செகண்ட் குழல், அது மேலே குழல் பேப்பர், இதுக்கு மேலே ஒரு நூல் ஒட்டியிருக்கு, இந்த சைடில் நூல் ஒட்டியிருக்கு, இப்படி நூல் ஒட்டியிருக்கு. சரி, பெரிய குழந்தைகள் ஜஸ்ட் see that. ஓகே, whoever want to make this one பண்ணிருக்கோ. சரி சரி, you can teach others if you want. Or if you want to make something else, you can make that also. சரி, if you also want to make ஒரு பெரிய பேப்பர், ஒரு நூல் ஒட்டி இருக்கு, இங்கே நூல் ஒட்டி இருக்கு, இங்கேயும் நூல் ஒட்டி இருக்கு, ரெண்டு சைடில் நூல் ஒட்டி இருக்கு. இந்த பேப்பர் கலண்டராலே பண்ணியது, கொஞ்சம் திக்கான பேப்பர், இது தின்னான பேப்பர். நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேறு பேப்பர் இருக்குது, அது யூஸ் பண்ணலாம். இங்கே பசை ஆக்கி இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஃபெவிகோல் ஊற்றி இப்படி ஃபிக்ஸ் பண்ணி நூல் வெளியே இருக்குது. இதை இப்படி வச்சு ஃபுல்லாக ரவுண்டாக இருக்கணும். இந்த செகண்ட் பைப் மேலே அது ஒட்டலாம், ஒரு சின்ன பேப்பர் மேலே பசை ஊற்றி அது ஒட்டலாம். அதுதான் இது. ஓகே, செகண்டு
சின்ன குழந்தைகள் ஜஸ்ட் இந்த சிடி மேலே அந்த டிசைன் போட்டு டிசைன் எப்படி போடுறது ஒரு பேப்பர் கொடுங்க, அந்த ஒரு பேப்பர் கொடுங்க. சரி, இது ஹாஃபாയി மடித்து ஒரு சிடி இப்படி எடுத்து ஒரு கலர் எடுத்து இப்படி ரவுண்டாக ஒரு ட்ரா பண்ணி, சரி, இதுக்கு மேலே என்ன தேவையோ, என்ன டிசைன் உங்களுக்கு தேவையோ அது வரைச்சி பெயிண்ட் போட்டு ஒட்டலாம். சரி, அது உங்களோட வேலை. ஓகே, உங்களுக்கு வேறு எதாவது வேணும் பண்ணனா பண்ணலாம், இல்லைன்னா இது கூட பண்ணலாம். அதுக்காக சிடி இருக்குது, பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். சரி, கலர் இல்லைன்னா கலர் கூட இருக்குது. சரி, கலர் இங்கே இருக்குது, கோலி குண்டு இங்கே இருக்குது, தேவையான கோலி குண்டு எடுத்துடலாம். சரி, ஆனால் ஒரு கோலி குண்டு மட்டும் எடுத்துருங்க. யூ வாண்ட் இட், ஐ வில் கீப் ஹியர். ஒரு கோலி குண்டு கொடுத்துடலாமா? அங்கே உட்காருங்க, அவருக்கு கொடுக்கலாம். சரி, இங்கே கலர் இருக்கு, யூஸ் த கலர்ஸ். உங்களுக்கு என்ன தேவை? இந்த டிசைன் பண்ணலாமா? இது மேலே டிசைன் இப்படி, அது வேற வச்சிருக்கேன், கிழிஞ்சு போச்சு. இது இப்படி எடுத்து எதுக்கு எடுத்து இங்கே கூட வரலாமே, கேட்கலாமே, இங்கே வரலாமே. கலரோ இதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பாருங்க, உள்ள இருக்கு. யாருக்கு இல்லை, only thing I would say in this session is share. என்கிட்ட என்ன இல்லைன்னா அப்புறம் அவர்கிட்ட இருக்கும், அது அவர்கிட்ட கேளுங்க. சரி, ஷேர் பண்ணுங்க, என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சரி, you want see அவருக்கு கொடுங்க. உங்களுக்கு ஏதோ if you want to learn something, I will sit there. நான் அங்கே இருக்க போறேன். If you want to learn something or make something, you can come and make, get some materials, come and make. Yeah, சரி, அது கொடுங்க. சரி, உங்களுக்கு ஏதோ தேவைன்னா பண்ணலாம், வேணாலும் பண்ணலாம், இல்லைன்னா ஓகே. சரி, என்ன கோலி குண்டா? அங்கே இருக்கு, ஃப்ரண்ட்.
ஓகே, எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு கேரளாவிலிருந்து வந்து சிறப்பாக செய்து கொடுத்த திருமிகு சுபித் சார் அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாகவும் இந்நிகழ்வில் திரளாக கலந்து கொண்ட பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.